வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பாடம் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரை. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரங்களை கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உன்னிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும். நீர் உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருந்தார்கள். அவர்களை எனக்கு தந்தீர். அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். நீர் எனக்கு தந்தவை எல்லாம் உம்மாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்தில் இருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன். இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். இது தேவனுடைய வசனம். தேவனுடைய ஸ்தோத்திரம். Praise the Lord, brothers and sisters. கர்த்தர் நல்லவர். நாம் ஈஸ்டர் காலத்தில் இருக்கிறோம், தொடர்ந்து இருக்கிறோம். ஈஸ்டர் 7வது ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. அடுத்த வாரம் பெந்தேகோஸ்தே ஞாயிறு. நெக்ஸ்ட் வீக் இஸ் Pentecost Sunday, another important season for a Christian church. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய கவனத்தை வாசிக்க கேட்ட யோவான் 17ஆம் அதிகாரத்துக்கு நாம் திரும்ப கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இந்த அதிகாரம் முழுவதுமாக நம்ம வாசித்து பார்த்தோம் என்றால் இது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமாய் காணப்படுகிறது. Prayer of Jesus. You know that Jesus prayed. இயேசு ஜெபித்தார். மார்க்கு 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம் என்றால் அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு போய் வனாந்திரமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கு அவர் ஜெபம் பண்ணினார் என்று நம்ம பார்க்கிறோம். மற்ற இடங்களிலே அவர் மலை மேலே ஏறி இரவு முழுவதுமாக அவர் ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு வாசிக்க கிட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம் இது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற மிகவும் நீளமான ஜெபமாக இருக்கிறது. The longest prayer that is recorded in scripture. He may have prayed however much, ஆனால் எழுதப்பட்டதில்லை, வேதத்தில் எழுதப்பட்டதில்லை. இது மிகவும் நீளமான ஒரு ஜெபமாய் காணப்படுகிறது. அப்போ இந்த ஜெபத்தினுடைய ஆரம்பங்களை நம்ம பார்க்கும்போது, அதனுடைய முன்னுரையை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் முந்தின வசனத்தில் 16ஆம் அதிகாரத்தில் வசனம் 33 சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொன்னார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருந்தது. சற்று அவர் கொஞ்ச நேரத்தில் அவர் கைது செய்யப்பட போகிறார். அதற்கு முன்பதாகவே தன்னுடைய பிதாவினிடத்துல அவர் கண்களை ஏறெடுத்து அவர் ஜெபிக்கக்கூடியது யோவானானவர் அழகாக எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது 3 பிரிவாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 3 பிரிவாக. முதலாவது இயேசு தமக்காக ஜெபிக்கிறார், பிறகு தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார்,
பிறகு தங்களுடைய சீஷர் மூலமாக ரட்சிக்கப்படக்கூடிய வரக்கூடிய விசுவாசிகளுக்காகவும் கூட அவர் ஜெபிக்கிறார். இந்த ஜெபத்தை நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரிய ஒரு ஜெபமா இருக்கிறது. யூதர்களுக்கு அவர்களுடைய மிக முக்கியமான பரிசுத்தமான நாள் யோம் கிப்போன்னு சொல்லக்கூடிய ஒரு நாளா இருக்கிறது. யோம் கிப்போ யூதர்களுக்கு வருடத்துக்கு ஒரு முறை மிகவும் ஆக பரிசுத்தமான ஒரு நாளாய் இருக்கிறது. அப்ப அந்த பிரதான ஆசாரியர் என்ன செய்வார் என்றால், ஜனங்களுடைய பாவங்களுக்காக on behalf of the people, the high priest will enter the holy of holies. அப்ப மோசேயின் காலத்துல ஆண்டவர் எப்படி அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினார் என்றால் கூடாரத்திலே, டேபர்னக்கல். அதனால்தான் மோசேயின் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நீ இப்படி கட்ட வேண்டும், இந்த கூடாரத்தை இப்படி கட்ட வேண்டும், இந்த அளவு வேண்டும், இந்த நீளம் வேண்டும், இந்த காரியங்களை நீ செய்ய வேண்டும் சொல்லி. ஏனென்றால் கர்த்தர் கேருபின் சேராபின் நடுவிலே கூடார பெட்டியிலே அவருடைய பிரசனத்தை அவர் அங்க வெளிப்படுத்தினார். டேபர்னக்கல்னு சொல்லுவாங்களே, கார்ட்யார்ட், இன்னர் கார்ட்யார்ட், பிறகு பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்ததாக அந்த வேலுக்கு அடுத்ததாக மகா பரிசுத்த ஸ்தலம், பிஹைண்ட் த வேல்னு சொல்லுவாங்க, பிஹைண்ட் த கர்டன். ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் மூலமாக அந்த வேல், அந்த கர்டன் மேலேருந்து கீழேருந்து கிழிக்கப்பட்டது. நீங்களும் நானும் தேவனுடைய பிரசன்னத்துல சரணமாக துணிச்சலாக அவருடைய ரத்தத்தை நிமித்தம் நம்மளால நுழைய முடிகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டுல யாரும் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நுழைய முடியாது. No one can come into the holy of holies or come to the presence of God because men are sinful. மனுஷர்களுக்கு பாவம் இருக்குது. பாவத்தினால பரிசுத்த தேவனை சந்திக்க முடியாது. ஸோ இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பாவத்தை சுமக்கக்கூடிய தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கும் மனுஷனுக்கும் ஒரு மத்தியஸ்தராக ஒரு பிரதான ஆசாரியர் இருக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் ஆரோன் இருந்தார். ஸோ த ஹை பிரீஸ்ட் ஹஸ் ஹை பிரீஸ்ட் அதை காமன் போட்டுக்குவாரு, ஈஃபாட் இருக்கும். பிறகு அவர் செய்ய வேண்டிய சடங்குகள்லாம் செய்து அந்த ஜனங்களுடைய பாவத்திற்கு அந்த அட்டோன்மென்ட், பாவ மன்னிப்பு கிடைக்கிறதுக்காக பிரதான ஆசாரியர் செயல்படுவார். அப்ப வருஷத்துக்கு ஒரு முறை ஆடுகளை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஆடை பலியிட அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நுழைந்து கூடார பெட்டியின் மேல இந்த ரத்தத்தை தெளிப்பார். ஸ்பிரிங்கிள்ஸ் தி blood on the ark of the covenant. 3 முறை அவர் உள்ளுக்கு போய், முதலாவது முறை போகும்போது தனக்காகவே, தன்னுடைய பாவத்திற்காகவே தேவனுக்கு முன்பதாகவே பிரதான ஆசிரியர் வருவார். போயிட்டு பிறகு அங்கே வாசனை, அந்த இன்சென்ஸும் அவர் பேர்ன் பண்ணுவாங்க. பிறகு அவர் வெளியே வந்துட்டு மறுபடியும் கைகளை கழுவி மறுபடியும் சுத்திகரித்து மறுபடியும் உள்ளுக்கு போவார். அடுத்ததாக எதுக்கு? ஆசாரியர்களுக்காக பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக தேவனுக்கு முன்பதாகவே அந்த சித்தப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவர் கூடார பெட்டியில தெளிப்பார். பிறகு 3ஆம் முறை வரும்போது சகல ஜனங்களுடைய பாவங்களுக்காக அந்த பிரதான ஆசிரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் நுழைவார். ஸோ இப்போ பார்க்கும்போது இந்த பழைய ஏற்பாட்டினுடைய பிரதான ஆசாரியருடைய செயல் மூலமாக புதிய ஏற்பாட்டுக்கு அது சம்பந்தப்படுத்தப்படுகிறது. In the old covenant, the blood of the animals took away the sins of mankind. ஜனங்களுடைய பாவம். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற ரத்தம் மூலமாக நமக்கு பாவ மன்னிப்பு வழங்கப்படுகிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவனுடைய அவருடைய பணிகளிலே, அவருடைய பொறுப்புகளிலே, அவருடைய மகா பெரிய நாமங்களிலே மிகவும் முக்கியமான ஒரு நாமம் பிரதான ஆசாரியர். இன்றைக்கும் கூட வேதத்துல எபிரேயர் புத்தகத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவராக இயேசு அவருடைய ஊழியத்தை நிறுத்தவில்லை. He has not stopped his ministry. In fact, he is sitting at the right hand of the Father. He is interceding for us. That's the word that is used. அவர் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார். பிதாவானவருடைய சன்னிதானத்துல நமக்காக இயேசுவானவர் பரிந்து பேசுகிறார். He is interceding regularly, thinking about us, even at this very, very moment. ஸோ அவர் இந்த பூமியில இருக்கிற காலங்களில இந்த ஜான் 17 மறுபடியும் நம்ம வரும்போது இந்த ஒரு நீளமான ஒரு ஜெபம், before he is facing trouble, the suffering, the arrest, the beatings and all that, Jesus is spending a lot of time with the Father. He speaks a lot for us. When something huge is before us, go before God, lengthen our prayer, extend our prayer time. இயேசு அதை தான் செய்கிறார். அவருடைய ஜெபத்தை அவர் விசாலப்படுத்துகிறார், அவர் நீளப்படுத்துகிறார். Of course, God hears
short prayers. He even hears the sighs in our heart. But அந்த நீளமான ஜெபத்தின் மூலமாக அநேக காரியங்கள் வந்து இன்றைக்கு நம்ம கற்றுக்கொள்ளலாம். அநேக காரியங்கள் இருந்தாலும் 3 காரியங்கள் வந்து வெளியே வருகிறது. என்ன பார்க்கும்போது வெளியே வருகிறது. 3 காரியங்கள் வெளியே வருது. முதலாவது பார்க்கும்போது மகிமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யோவான் 17 பார்க்கும்போது வசனம் 2 நீங்க பார்த்தீங்கன்னா, பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். மகிமை என்ற வார்த்தை இது முதல் சில வசனங்களிலிருந்து அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. மகிமை, ஆண்டவராக இயேசு பிதாவோடு மகிமையிலே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே அவர் இருந்தார், இனியும் இருப்பார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவன் அவர்கள் ஆதியிலே இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவர் வானம் பூமி உண்டாக்குவது முன்பதாகவே அவர் மகிமையிலே காணப்பட்டார். அப்ப இந்த மகிமை என்ற வார்த்தையை நம்ம பார்க்கும்போது இயேசு என்ன செய்கிறாரு? இந்த பூமியில அனுப்பப்பட்ட நோக்கத்தை அவர் செய்து நிறைவேற்றுகிறார். கர்த்தர் தேவன் அவருக்கு கொடுத்திருக்கிற அந்த பணியை, அந்த போதனத்தை அவர் செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். I have finished the task that you have given me என்று அவர் சொல்றார். 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். Amen. Isn't that a wonderful thing that the Lord tells his Father? I have brought you glory on earth by completing the work you gave me to do. அந்த மகிமையினுடைய வார்த்தை வந்து வெறும் ஒரு பாடல் அல்ல, அது வெறும் ஒரு கான்செப்ட் அல்ல. அந்த மகிமைக்கு சமமாய் இருக்கக்கூடியது செய்து முடிக்கிறது. I brought glory to you. உமக்கு நான் மகிமையை சேர்த்தேன் என்று சொன்னால், பிதாவானவர் செய்ய சொன்னதை இயேசு செய்து முடித்து பிதாவானவருக்கு அவர் மகிமையை கொண்டு வருகிறார். அதுதான் ஆசாரிய ஜெபமாக இருக்கிறது. மகிமையை பிதாவானவருக்கு அவர் செலுத்துகிறார். The glory that he brings to God the Father. பிதாவானவர் அதை கண்டு அவர் பிரியப்படுகிறார். நீங்களும் நானும் இயேசுனுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவருடைய வாழ்க்கை எப்பொழுதும் பிதாவானவருக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்து முடித்தார். அதனால அவர் செய்து முடித்தார். It is finished சொல்லிட்டு அவர் தலை சாய்த்தார். முடித்துட்டு அவருடைய பிதாவினிடத்தில் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். May God help us to live our lives so that we can bring glory to him. அவருக்கு கனத்தை மகிமை நம்ம செலுத்துகிறோம் என்று சொன்னால், அவருடைய நாமத்திற்கு நம்ம வந்து அந்த வெயிட் அதிகரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நான் மகிமைப்படுத்துகிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், நம்ம பாடல் மூலமாக ஜெபம் மூலமாக சொல்றோம்ல, செய்த ஆண்டவரை எல்லா மகிமைக்கு கனத்துக்கு பாத்திரரை நம்ம சொல்றோம். அப்படின்னா அவருடைய நாமத்திற்கு நம்ம ஏற்ற அந்த வெயிட் அதிகரிக்கிறோம். அந்த வெயிட் அதிகரிக்கிறோம். ஒருவேளை நம்ம வந்து பிரயாணத்துக்கு போகும்போது நம்முடைய பேக்ஸ்ல இருந்து நம்ம என்ன செய்வோம்? பேக்ஸ்ல இருந்து பொருட்களை நம்ம போடுவோம்ல, போட்டா அந்த வெயிட், அந்த கனம் அதிகரிக்கும்ல. இது வந்து அளவில்லாமல் அவருக்கு மகிமை செலுத்திக்கிட்டே இருக்கணும். அவருடைய நாமத்திற்கு அவருக்கு சொல்றபடி நம்ம செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இயேசு கிறிஸ்து அவருடைய பிதாவினிடத்துல அவர் எடுக்கிற ஜெபத்துல நம்ம பார்க்கும்போது, there's a sense of accomplishment, a sense of என்ன சொல்றது, ஒரு fulfillment. இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் what can bring complete fulfillment and a sense of accomplishment in our life apart from our secular duties நமக்கு இருக்கு, படிப்பு, வேலை, நம்முடைய career. But what brings most என்ன சொல்றது satisfaction is to bring glory to God. தேவனுக்கு பிரியமானதை செய்யும் போது அதுதான் நம்முடைய ஆத்மாவுக்கு ஆழமான ஒரு திருப்தியை கொண்டு வரும். That satisfaction is guaranteed. சில பொருட்களை நம்ம வாங்கும்போது போட்டுருக்கோம், என்ன satisfaction guaranteed, sure. But for Jesus, his satisfaction came because he did all that his Father told him to do. All. சில காரியம் மட்டும் இல்ல, சொன்னதை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து பிதாவானவருக்கு மகிமையை
கொண்டு வந்து சேர்த்தார். அதனால்தான் 5ஆம் வசனத்துல சொல்றாரு, பிதாவே, உலகம் உண்டாகிறதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். It is almost like he's going to face the cross and he's ready for it because he's doing the will of the Father. He's done it, he's going to accomplish it. நம்முடைய கடைசி மூச்சு வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். மகிமையை செலுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் நம்ம போற இடம்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை உயர்ந்த இடத்துல நம்ம வைக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்முடைய வேலை இடத்துல இருந்தாலும், பள்ளிக்கூடத்துல இருந்தாலும், திருச்சபையா இருந்தாலும், நம்முடைய உறவுகளில் இருந்தாலும், நான் செய்யக்கூடிய இந்த காரியம் தேவனுக்கு மகிமை கொண்டு வருமா என்ற ஒரு கேள்வியோடு நம்ம செய்ய வேண்டும். Is what I'm going to do, what I'm going to say, what I'm going to decide bring glory to my Father? என் அப்பாவுடைய நாமத்துக்கு அது அவமானத்தை கொண்டு வருமா? என்னுடைய அப்பாவுடைய நாமத்துக்கு தூஷணத்தை கொண்டு வருமா என்று அந்த எண்ணம் எப்பொழுதும் இயேசுக்குள்ளே இருந்தது. அதுதான் மகிமையை செலுத்துதல். Amen. Always conscious of what and how the Father will think about him. அந்த மனசு எப்பொழுதும் இருக்கக்கூடியது தான் முக்கியமாக இருக்கிறது. And so the word glory, and so Jesus prays for himself and is talking to his Father. It's a very deep, ஆழமான ஒரு உறவு அந்த ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த திருப்தியை நம்ம பார்க்கிறோம், அந்த உறவை நம்ம பார்க்கிறோம், அந்த இன்பத்தை நம்ம பார்க்கிறோம். And that's what makes prayer very very என்ன சொல்றது, not something. ஜெபம் ஒரு வெறும் ஒரு pious டியூட்டியா இல்லாம ஜெபம் ஒரு இன்பமா இருக்கணும்னா அவருக்கு மகிமை செலுத்துகிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். Why does our prayer doesn't extend more? Because அவருக்கு மகிமை செலுத்தாத வாழ்க்கை இருக்கும்போது அப்பாவுடைய சன்னிதானத்துல என்னதான் நம்ம சொல்ல போறோம்? What can we say in prayer in his presence? அவர் பிரசன்னத்துல நம்ம ஜெபத்துல நம்ம என்னதான் சொல்ல முடியும்? ஆனா அவருக்கு திருப்தியாய் வாழும்போது நம்முடைய ஜெபங்கள் அவரோடு இருந்து அவருடைய சமூகத்துல நம்மளால தரித்திருக்க முடியும். இயேசு அதை தான் செய்கிறார். அதான் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பிதாவினுடைய சன்னிதானத்துல அவர் அந்த நேரத்தை செலவழிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். I want to encourage every one of us, as Jesus is now praying for us, his prayers, அவருடைய ஜெபம், அவருடைய பரிந்து பேசுதல் மூலமாக, அவருடைய விண்ணப்பம் மூலமாக நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையை செலுத்துகிற ஒரு வாழ்க்கை வர நம்மளால கூடும். We can. It is possible for all of us here to live a life that will bring glory to God. Will the challenges come? Yes. Will you be tempted to make the wrong decision, the wrong turn? Absolutely. கண்டிப்பா வரும். எல்லா வயது உள்ளவர்களுக்கு சோதனை வரதான் செய்யும், பரீட்சை வரதான் செய்யும், தடுக்கி விடக்கூடிய சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனாலும் நம்ம எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு உதவியாக இருக்கிறார். அதுக்கு உறுதுணையாக பிரதான ஆசாரியர் நமக்காக அவர் ஊக்கமாக பிதாவானுடைய சன்னிதானத்துல வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். You know the word intercession we use for intercessory ministry, right? சபையில இருந்து intercessory group, intercessory cell group, or it is good, but don't forget நம்ம எல்லாருடைய வேண்டுதல் இன்டர்செக்ஷனோட இயேசு கிறிஸ்துனுடைய இன்டர்செக்ஷன் far exceeds our intercession. சிலவத்தில் நம்ம சொல்றோம்ல, என்னுடைய ஜெபத்தினால தான் ஆக்சுவலி அவருடைய ஜெபத்தினால தான் நம்ம பிழைக்கிறோம். அதுதான் ஆழமான உண்மை. Of course we pray, we all pray, yes, ஆனா we can't take that glory. நம்ம உடனாய் இருக்கிறோம், நம்ம உடனாய் ஜெபிக்கிறோம், உடனாய் இருக்கிறதுனால அவருடைய வேண்டுதல் மூலமாக நம்ம பிழைத்து இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அவருடைய வேண்டுதல் மூலமாக பிழைக்க கர்த்தர் நம்மளை உறுதிப்படுத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்போது பிதாவானவர் பிரியப்படுவார். ஒவ்வொரு நாளும் நம்ம எழும்பும்போது, படுக்கை விட்டு எழும்பும்போது, are we able to present ourselves before God just like what Jesus is doing? Can we do that?
I want to encourage us to do that. படுக்கை விட்டு எழுந்த உடனே, of course, நம்முடைய first reaction to slide off the alarm clock, right? And next என்ன செய்வோம்? Of course, we will check our social media, நம்முடைய WhatsApp. அதுதான் நம்ம செய்கிறோம். Why not the moment we wake up, we lift up our eyes and say, பிதாவே, இந்த நாள் உமக்கு நான் மகிமையை சேர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. Why not we do that? Why not we do that? அந்த ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இயேசுவானவருடைய ஜெபம் நமக்கு ஒரு உதவியாக அந்த நாள் முழுவதும் நீங்க நல்ல சிறப்பா இருப்பீங்க. Hallelujah. The high priestly prayer is a very powerful prayer. சில நேரத்துல நம்ம ஜெபங்களில் வந்து தடுமாட்டம் இருக்கும், சோர்வுகள் இருக்கும். Sometimes we don't even feel like praying, don't even want to pray. Like, you know what, someone is praying for us regularly. Isn't that so heartwarming? ஒருவர் நமக்காக ஒரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? நீங்கள் நான் பிதாவாகிய தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுவதற்காக. அதுதான் பிரதான ஆசாரிய ஜெபம். அந்த ஜெபத்தை இயேசுவானவர் தமக்காகவே அவர் ஏறெடுக்கிறார். May all of us ask this prayer to the Lord. Lord, help me to bring glory to your name. Bring glory to your name. That I will not misuse your name. I will not defame your name. உங்க நாமத்தை காத்துக்கொண்டு உங்களுடைய நாமத்தின் பிள்ளையாக நான் வாழ்ந்து பிழைத்து சுகமாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி. The second thing is the word one. முதலாவது glory. The second thing is the word one. இயேசுவானுடைய ஜெபத்துல, அவருடைய ஜெபத்துல எப்பொழுதும் ஒரு ஏக்கம் இருக்கும், ரைட்? ஒரு வாஞ்சை இருக்கும், இப்பொழுதும் ஒரு 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 ஆழமான ஒரு தாகம் இருக்கும். அந்த தாகத்துல, அந்த வாஞ்சையில, அந்த ஏக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாஞ்சை இயேசுனுடைய ஜெபத்துல என்ன தெரியுமா? That they all should be one. நீர் எனக்கு கொடுத்து இருக்கிற விசுவாசிகள், சீஷர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்குமாறு நான் ஜெபிக்கிறேன் என்று. He prays the prayer of oneness. ஏனென்றால் இந்த விசுவாசிகள் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்க போகிறார்கள். இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்துக்கு அவங்க போறது நேரம் வரும். ஆனா அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் the high priestly prayer is a high prayer. Is a high. He prays a prayer that will keep us together. அதுதான் இயேசு சொல்றார், my prayer. அந்த ஜெபத்துல நீங்க பார்க்கும்போது ஆண்டவர் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறார், பரிசுத்தப்படுத்துதலுக்காக அவர் ஜெபிக்கிறார், விடுதலைக்காக அவர் ஜெபிக்கிறார். He is praying that we will be protected from the enemy. எதிரியானவனுடைய செயல்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும்போது, நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டீர். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே இல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. He's praying a prayer of protection. Judas has been deceived, and the next person shouldn't be deceived. ஒருவன் அவன் தோல்வி அடைந்துட்டான், ஏமாற்றம் அடைந்து விட்டான், தவறி போயிட்டான். ஆனா there shouldn't be another. Friends, we must pray that we will have lesser casualties in our midst. Isn't that a good prayer? Casualties தெரியுமா? நம்மளுடைய போருக்கு போகும்போது the platoon leader or company leader and the ராணுவ வீரர் and as a commander, what is his role? His role is make sure all his soldiers will be intact. போருக்கு போகும்போது அவங்க ஒன்றாக போறாங்க, தனித்து போக முடியாது. That's not the time to say that you are right or I am right, I am right. That's the time to say that we are all in this together. We will fight this battle together. அப்ப ராணுவத்துல நம்ம பார்க்கும்போது there should be no casualties or less casualties. இல்லைன்னா leave no man behind சொல்லுவாங்க. கர்த்தருக்கு அதுதான் விருப்பம். நீங்களும் நானும் மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். Let no one should be falling out. Amen. No one should be found outside of the camp. ஏன்னா ஆண்டவருடைய அந்த அந்த கூடாரத்திலே, அந்த மந்தையிலே இருக்க வேண்டியதுதான் ஆசீர்வாதம். இருக்கிறது தான் ஆசீர்வாதம்.
Look at the ark that the Lord told Noah to build. அந்த பேழையில இருக்கிற வரைக்கும் அந்த ஆபத்திலிருந்து ஒரு விடுதலை. Amen. சபை ஒரு பேழை. Amen சொல்லுமா? The church is like an ark where God's presence is here. God ஓட பாதுகாப்பு, God ஓட அரவணைப்பு இந்த பேழையில தான் இருக்கு. And this church has no walls. இப்போ wall இருக்கு, ஏன்னா it's a church building. But what is this church? It's a spiritual entity that God wants to keep us together in this place. ஆண்டவர் இயேசு ஆரம்பத்திலிருந்து அந்த ஜெபத்தை எடுக்க, I pray that they will be one just like we are one. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் திரியேக தேவன் ஒன்றாய் இருக்கிறது போல, I pray that they will be one in this world. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒன்றாய் இருக்க அவர் ஏறெடுக்கிற ஒரு ஜெபம். Isn't that our cry as well? I'm not just saying in a church context, I'm saying even in our families. சபை என்று சொன்னா குடும்பங்கள் நிறைந்த ஒரு அம்சம் தான் சபை. I always think of it this way. சபையில எத்தனோ குடும்பங்கள் இருக்கிறாங்க. அப்ப ஒரு குடும்பத்திலே எத்தனை அங்கத்தினர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பார்க்கறதுக்கு எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்கு, எவ்வளோ சவால்கள் இருக்கு, எவ்வளோ விட்டு கொடுக்கணும், எவ்வளோ அனுசரிக்கணும், எவ்வளோ காரியம் இருக்கு. You can't be too stiff, you cannot be too loose as well. அப்ப குடும்பத்தை பார்க்கறதுக்கு, அரவணைக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்கு. அப்ப சபைன்னு சொன்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னா, இவ்வளோ விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்து, நம்ம ஆதரித்து, நம்ம அன்பு செலுத்து, மன்னித்து தேவனுடைய ராஜ்யத்தை மகிமைப்படுத்த வேண்டும்ல, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற வாழ்க்கை வாழணும்ல. சோ இந்த பிரதான ஆசாரிய ஜபத்துல ஆண்டவர் ஏறெடுக்கிற, remember I said the first part of the prayer is praying for himself. The second part is Jesus praying for his disciples. He's praying for all of us here who are his disciples. நீங்களும் நானும் இயேசுனுடைய சீஷர்களாக இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? Friends, இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு no choice, we are here for a long run. ஆண்டவர் எவ்வளவு நாள் இந்த பூமியில வைக்கிறாரோ அந்த அளவு நாட்கள் இந்த பூமியில நம்ம இருக்கத்தான் செய்யணும். நம்மளுக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ. No, recently I was just thinking, if it is just one life that God is giving us or me, let's just maximize the life here. Amen. Positive, let's just maximize. அதுதான் பவுல் அந்த எபேசியருக்கு எழுதுமா அவர் சொல்றாரு, ஆவியின் ஒருமனத்தை காத்துக்கொண்டு, ஆவியின் ஒருமனத்தை காத்துக்கொண்டு, சமாதான கட்டினால ஆவியின் ஒருமனத்தை காத்துக்கொண்டு. As long as it depends on you, live in peace with each other. அவர் சொல்றார், guard the unity of the spirit with the bond of peace. சமாதான கட்டினால ஆவியின் ஒருமனை காத்துக்கொள்ளுன்னு சொல்றேன். We cannot create oneness. How can we create oneness? God has given us. தேவன் தான் அந்த ஒன்னஸை கொடுக்கிறார். Though we are many, we are one body. Later இந்த communionல நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம though we are many, we are one body. That's God's doing. Men can try. அவன் பிரயாசப்படலாம், இதை செய்யறது அது செய்யறது. ஆனா ஆண்டவர் தான் அந்த ஒற்றுமையை ஒருமனத்தை கொடுக்கிறார். Amen. Can you imagine so many in the tribe, but God keeps them together. 12 கோத்திரத்தை ஆண்டவர் ஒருமனப்படுத்தி அப்படியே மூவ் பண்றாங்க. எகிப்துல இருந்து கானானுக்கு போறதுக்கு மூவ் பண்றாங்கன்னா, 400 years they are traveling around, but they are there, they are together. அங்கங்க கொஞ்சம் அலசுது, கொஞ்சம் இந்த ராக்கிங் இருக்குது, but they are together, they are one blood. ஒரே ரத்தத்தினால கழுவப்பட்ட மீட்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்ப இயேசுனுடைய ஜெபம் பாத்தீங்களா, அவருடைய வாஞ்சை ஒரு மனம். அந்த வாஞ்சையை நம்முடைய உள்ளத்துல இருக்க கர்த்தர் விருப்பப்படுகிறார். Do not give up bringing or keeping people together. Do not give up. I say this because it's not easy. It's not going to be easy. Do not give up, because Jesus never gave up on us. அதனால்தான் அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபம், I pray that as we are one, they will be one. பிதாவே, நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்க என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுமா? verse 22ல நம்ம பார்க்கிறோம், 22ஆம் வசனத்துல, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். Praise the Lord. ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கும்
என்னை நீர் அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாய் இருக்கிறது போல அவர்களில் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கும் நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். Prayer enhances unity and oneness. Not uniform. Can you imagine if all of us are uniform? And wearing the same uniformity is good. It's not wrong. But school la pathina, certain school institution you have to wear something. Uniformity. Uniformity vida we are diverse but we are united. Diversity la or unity. Unity in diversity nu solvaanga. We are different. I look different from you guys. I speak different, I think different. But at the end of the day, ஒரே பிதாவானவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். ஏமேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஏசு/2 இல்லை, அவருக்கு வந்து ஏசு/3 இல்லை. இப்போ ஃபுட்பாலர்ஸை பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஃபுட்பால் ஃபேன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. Some players that their name is Jesus. Actually, it's not Jesus. Recently, I'm saying more footballers their name Jesus. Say, Lord, I thought you're just one person. But friends, we have one Jesus. ஒரே இயேசு தான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய பயணத்தை வளர வளர அந்த ஒற்றுமையை காத்துக்கொள்றது, அதற்காக பிழைக்கிற, அதற்காக செபிக்கிற, பிரயாசப்படுறது ரொம்ப உறுதியாக இருக்கும். Never be an instrument of disunity. Never, never at all. உங்களால ஒன்று சேர்க்க முடியலன்னா விட்டுருங்க. பிரித்திடக்கூடாது. ஏமேன்னு சொல்லுவோமா? பிரிக்கிற வேலையை செஞ்சிடக்கூடாது, சண்டை போடுற வேலை செஞ்சிடக்கூடாது, தூண்டி விடுற வேலை செஞ்சிடக்கூடாது, நசுக்கிற வேலை செஞ்சிருக்கவே கூடாது. ஸ்டே ஃபார் அவே ஃபார் தோஸ் ஹூ பிளான் டிஸ்யூனிட்டி. ஸ்டே வெரி ஃபார். அவங்க பேச்சுலேயே அவங்க நடத்தையெல்லாம் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் விலகி போயிருங்க. சுஸ்துனா கண்டு ஓடி போயிரு. ஏன் தெரியுமா? ஜீசஸ் took oneness very very seriously. That's why the Gentile, the Jews, there's no longer Gentiles. புறஜாதிகள் இல்லை, யூதர்கள் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் அந்த நடு சுவரில் அந்த சுவரை ஆண்டவர் உடைத்து அவர்கள்லாம் ஒன்று சேர்த்தார். கர்த்தர் சிந்தின ரத்தத்துக்கு அர்த்தத்தோடு இருக்கணும்னா always work towards oneness, unity. Amen. I'm not saying that every one of us agrees and everyone nods our head, everyone. I'm not saying that. I rather prefer we have different views but we are at heart together. At the end of the day, you're my brother, you're my sister, you're my father, you're my mother, my uncle, my mama, அத்தை, தாத்தா. வாழ்க்கை ஒரு முறை தான். எவ்வளோ நாள் தான் சண்டை போட்டுட்டு போகிறோம் நினச்சி பாருங்க. எதை தான் கொண்டு போகிறோம்? I say this because me and my wife have ministered to so many families. Sometimes we fight the wrong battles. அந்த சின்ன ஒரு வேர்வைக்காக நம்ம சண்டை போடுறோம், சின்ன ஒரு தூசிக்காக சண்டை போடுறோம். அப்புறம் யோசிச்சு பார்த்தா, ஐயோ நான் எனக்கு 70 வயசு வந்த பிறகு இதுக்கெல்லாம் சண்டை போட்டோமான்னு யோசிப்போம். We fight the wrong battles. அந்த ஒற்றுமை காத்துக்கூட நம்ம பேச்சு, நம்ம நடத்தை, நம்முடைய மூச்சு, அதெல்லாம் very very important. Jesus took it so important for him. Imagine he's handling the 12 disciples. எல்லாரும் ஒரு மாதிரி தான். ஆனால் அனுசரித்து விட்டு கொடுத்து, just keep it going. Why? The high priestly prayer is that. If his prayer is like that, how our prayer நம்ம எப்படி இருக்கணும்? அவருடைய ஜெபம் ஒற்றுமைக்காக, ஒருமனைக்காக அவரது ஜெபம் இருந்தது என்றால் அந்த ஜெபத்துக்கு தகுதியாக நம்ம வாழ கர்த்தர் அழைக்கிறார். ஆமென் சொல்லுமா? அது பிரதான ஆசாரியருடைய ஜெபம்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறது மட்டும் இல்லை. God's word comes to us not just for us to read, but to see and examine what is the deep intention of Jesus' prayer. அந்த ஜெபம் நமக்கு இருந்துச்சுன்னா ஒன்றும் ஈஸியாக இருக்கும். By saying this, I'm not saying it's going to be all easy going. No, I think you and I know in life, nothing is easy going, especially when it comes to relationships. Very tough. Some things are really tough. Some things are like thorn. சில உறவுகளுடைய பிரச்சனை, சண்டை, சச்சரவு, சில காரியம் பார்க்கும்போது it's like a thorn. But I tell you, the best part is to pray for unity and do whatever you can to make peace. Do whatever you can. அந்த பக்கத்தில் இருக்கவங்க ஏற்றுக்கொள்றாங்களா இல்லையோ, you on your part, you are a peacemaker. Hallelujah. What did Jesus say? Blessed are the peacemakers. நம்ம trouble makers இருந்திருக்கூடாது. Amen சொல்லுவோம். If Jesus is a troublemaker, look at him kneeling down. Trouble is coming before him, The Sanhedrin,
the rulers, and the பரிசேயர்கள், வேதபாரகர்கள், and trouble is in front of him, but look at him. He's kneeling down, looking up to the heavens. ஆண்டவரே, எப்படியாவது இந்த கொந்தளிப்பு நீங்க என்னை நம்பி இருக்கக்கூடிய விசுவாசிகளை நீங்க காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. Their mothers here, their fathers here, your family maybe has been disintegrated. பிரிந்து சதறி போய் இருக்கிறதா? பிரதான ஆசாரியருடைய ஜெபம் நம்மளை காத்துக்கொள்ளும். அவருடைய ஜெபத்தோடு நம்மளும் இணைந்து அந்த ஜெபத்தோட செயல்படும். கர்த்தர் ஒரு நாள்ல அந்த ஒற்றுமை, ஒரு மனப்பான்மை இன்னொரு பெட்ட பெர்சன்டேஜ் கர்த்தர் செயல்படுவார். ஏமேன்னு சொல்லுவா. ஆண்டவர் இயேசு இந்த பூமியை விட்டு அவர் போகிற அவர் கடைசி ஜெபம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? முதலாவது மகிமையை பற்றி அவர் பேசுகிறார். இரண்டாவது வந்து ஒன்னஸ், இந்த ஒற்றுமை பற்றி அவர் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். What is the last word that I found in this passage பார்க்கும்போது, and I use the word believe. விசுவாசிக்கிறவர்கள், believe பண்றவங்க. ஆண்டவருடைய அந்த மூன்றாவது பாகம் ஜெபத்தில் பார்க்கும்போது ஜீசஸ் இஸ் praying for the believers. அப்படி என்றால் நான் கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிற வாழ்க்கையை நான் வாழும்போது விசுவாசிகள் அவர்கள் கர்த்தரோடு இணைந்து இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு மனம் மூலமாக நறுமணம் வருகிறது. நம்முடைய செய்தி மூலமாக நம்பிக்கை வைக்கிறவர்களுக்காக ஜெபிக்க. Okay, I don't know whether I explained rightly. Now we have the disciples and Jesus is going to go to the cross. He is going to be taken up. இப்ப அங்க இயேசு மேல நம்பிக்கை வைத்தவங்க இருக்கிறாங்களே, அந்த கூட்டம், அந்த நல்ல இயேசுவை நம்பி வாழ்றவங்க கூட்டம், அந்த கூட்டம் இயேசுவை பிரதிபலிக்க, இயேசுவை பத்தி பேசும்போது இன்னொரு கூட்டம் வருதுல, those who believe the message of these believers. இயேசுவை நம்பி வாழக்கூடிய ஒரு கூட்டம் வரும்போது யார் மூலமாக? நம்ம மூலமாக. ஏமேன்னு சொல்லுவாங்க. நம்முடைய நடத்தை, நம்முடைய சுவிசேஷ பணி மூலமாக இன்னொரு கூட்டம், நம்புற ஒரு கூட்டம் கர்த்தர் எழுப்பி கொண்டிருக்கிறார். And so Jesus is praying for those who are going to believe the message that the early disciples believed. அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். சுவிசேஷ பணிக்காக ஜெபிக்கிறார். அவங்க நம்பணும், கடைசி வரைக்கும் அவங்க நம்பணும்னு சொல்லிட்டு, Lord, Father, keep them. பிதாவே, அவர்களை எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க, அவர்களை எனக்கு சொந்தம், உமக்கு சொந்தம், ஆனால் அவர்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். The high priestly prayer for all people who will come to believe. நம்ம மத்தியில ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறாங்க, நிச்சயமாக இருக்கிறாங்க. குடும்பத்திலையும் இருக்காங்க, அண்டை வீட்டார இருக்கிறாங்க. நம்ம சபையினுடைய ஊழியத்துல நம்ம பார்க்கும்போது விசுவாசத்துல வராதவங்களும் இருக்கிறாங்க. ஆனா பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, his prayer is not just for himself, for those who are just around him, serving, believing in him, but his prayer goes out. Hallelujah. ஜெபம் நம்ம மட்டும் இருக்கக்கூடாது, ஜெபம் அவர்கள். ஆமென் சொல்லுமா? ஜெபம் நான் மட்டும் இல்ல, நான் மட்டும் நல்லா இருக்கணும் மட்டும் இல்ல, நான் மட்டும் மகிமை சேர்க்கணும் மட்டும் இல்ல. ஜெபம் வந்து நாம் எல்லாரும் மட்டும் இல்ல, ஜெபம் அவர்களுக்காக, இனி நம்பக்கூடிய அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவருடைய இருதயத்தை லகுபடுத்துவார். Something happens when we say this prayer in the heavenlies. பரலோக வாசல்களை கர்த்தர் திறப்பார். Don't underestimate the little prayer that you bring up to God. ரட்சிப்பு அடையாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்களுக்கு ஏறக்கூடிய அந்த ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்டு பதில் அளிப்பார். எவ்வளவு விசுவாசம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்துக்குள்ள வர கர்த்தர் கிரியை செய்வார். அதனால்தான் பிரதான ஆசாரியருடைய ஜெபம். அப்ப அந்த விசுவாசிகளுடைய ஒற்றுமை மூலமாக that all may believe that he is Lord. நம்முடைய ஒற்றுமை மூலமாக, நம்முடைய ஒருமனை மூலமாக விசுவாசிக்காதவங்களும் விசுவாசிப்பாங்க. ஹல்லேலூயா. அதுதான் இந்த ஜெபத்துல நம்ம பார்க்கிறோம். That the world will believe. Praise the Lord. That the world will believe. Don't stop praying for those who have stopped believing, stopped trusting in God, have lost their faith. In fact, ஒருவர் கர்த்தருக்குள்ள வருகிற அனுபவத்தை நீங்க பார்த்தீங்கன்னா உங்க விசுவாசம் பலம் அடையும். Bringing someone to Christ, knowing that God has used you as an instrument for someone else to believe in Jesus, உங்க விசுவாசம் வர்த்திக்கப்படும் தெரியுமா?
எத்தனை வருஷம் விசுவாசிகள் இங்க நம்ம அமர்ந்திருக்கோம்ல. So many years we have believed in Jesus. I want us to take this high priestly prayer that looks outward. காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த மேய்ப்பன் சுற்றி திரிகிறார்ல. காணாமல் போன ஆடுகளை அந்த மந்தைக்குள்ள கொண்டு வர அந்த மேய்ப்பன் தேடிக்கொண்டே இருக்கிறான் தெரியுமா. அந்த பிரதான ஆசாரியருடைய ஜெபத்தினுடைய வாஞ்சியை நம்ம பார்க்கிறோம். தூரமாய் இருக்கிறவர்கள் கர்த்தரை அண்டிக் கொள்ள வேண்டும். தூரமாய் இருக்கிறவர் கர்த்தரை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம மட்டும் நல்லா இருக்கக்கூடாது. தூரமாய் இருக்கிறாங்க தெரியுமா. இன்றைக்கு இந்த சபையில இருந்து தூரமா இருந்து சில பேர் இங்க வந்திருக்கிறீங்க. உங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருக்கிறாங்க, அவங்க உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க. தூரமா இருந்தீங்க தெரியுமா, சமீபமாக கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. And if every one of us have the heart of the high priest prayer, ரட்சிப்பு நிச்சயமாக வந்து சேரும். ஹalleluya. We will see people coming to the Lord. அந்த அனுபவத்துக்குள்ள நீங்களும் நானும் நிச்சயமாக வரும். கடைசியாக அந்த வசனத்தை மட்டும் நான் வாசிக்கிறேன். verse 25 26. இயேசு எப்படி முடிக்கிறார் இந்த ஜெபத்தை? நீதியுள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். நீர் என்னை அனுப்பினதையே அவர்களும் அறிந்திருக்கிறார்கள். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். ஹல்லேலூயா. பிதாவானவருடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றி இப்ப இயேசு நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நம்ம செவி சாய்த்து பிரதான ஆசாரியருக்கு ஏற்ற வண்ணமாக நம்ம வாழ்வோமாக. Let us pray. நம்ம ஜெபம் செய்வோமாக. 3 words that came up today: மகிமை, ஒற்றுமை, விசுவாசம். மகிமை, தேவனுக்கு மகிமை சேர்க்கிற ஒரு வாழ்க்கை. ஒற்றுமை காத்துக்கொள்வோமாக. விசுவாசம், கர்த்தர் நமக்கு பலனாய் வருவாராக. கேட்ட வார்த்தை நல்ல நிலத்தில் விழுவத்தக்கதாக அதனுடைய பல நல்ல கனிகளை நம்ம காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. I want us all to say a prayer for us, prayer for yourself. உங்களுக்காக ஒரு ஜெபம் ஏறடுங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் அடுத்த உலகமாக பரலோக நித்திய ஜீவனுக்குள்ள போகிறது முன்பதாக இன்றைக்கு இந்த பூமியில நான் வாழ்ற வரைக்கும் உமக்கு மகிமையை சேர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒரு ஜெபத்தை நம்ம எல்லாரும் எழுப்போமா? Let us all pray for me, pray for myself. Lord, all that I do, I think, I say, I plan, I decide will bring glory to you, that I will not tarnish your name, Lord. I will not misuse your name, Lord. I will not put your name to shame, Lord. அந்த மகிமையின் ஒரு ஜெபத்தை பிரதான ஆசாரியராக இயேசு எடுத்தார். நமக்காக அதுதான் ஜெபிக்கிறார். அந்த ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். இரண்டாவது ஜெபம், நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும், though we maybe have different opinions and thoughts and thinking, but at the end of the day we are one. நம்ம ஒன்றாக இருக்கணும் சொல்லி நமக்காக நம்ம ஜெபிப்போம். நமக்காக how can I strengthen this unity of the body? How can I enhance it? சொல்லிட்டு நமக்கு கர்த்தர் செயல்படுவாராக. கர்த்தர் நமக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. நமக்கு கர்த்தர் பலனாய் வருவாராக. நான் மட்டும் இல்லை, நமக்கு. Pray for each other. Pray for the person who's around you. உங்களுடைய குடும்பத்தார், உங்களுடைய சபையினுடைய அங்கத்தினர், பக்கத்தில் இருக்கிறவங்க, the people that you seen often and you talk often and you go out together, you serve together. நமக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த அருமையான ஒற்றுமை பிதாவானவர் காத்துக்கொள்வாராக. கர்த்தர் இதை காத்துக்கொண்டு இதை பராமரித்து ஒரு அழகான ஒரு கார்டன் போல இந்த கார்டன் இந்த நல்ல காரியங்களை காத்து செயல்பட நம்ம ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. கடைசியாக நாம் மட்டுமில்லை அவர்கள் விசுவாசிப்பார்களாக. ஹல்லேலூயா. நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய எருசலேமினுடைய ஊழியம், சுற்றிலும் இருக்கிறவர்கள், நம்முடைய அண்டை வீட்டார், நம் கர்த்தரை அறியாதவர்கள், அவர்களும் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஒற்றுமையை கண்டு அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சந்தோஷத்தை பார்த்து, நம்முடைய அன்பை பார்த்து அவர்கள் மந்தையில வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போமாக. I'm just going to take 1 minute. என்னோடு கூட நீங்க ஜெபிக்குமாறு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்பா, இந்த நேரத்திலும் கூட
உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தையை நல்ல நிலத்துல விழுந்து ஆண்டவரை பல நல்ல கனிகளை கொண்டு வரத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்பா. எனக்காக, எங்களுக்காக, அவர்களுக்காக பிரதான ஆசாரியர் ஜெபித்தது போல நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய ஜெபம் ஆண்டவர் உமக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய அளவில் ஆண்டவரே எங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்குமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்கு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேல தேவனுடைய விசேஷ கரம் தங்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே, இந்த திருச்சபையில, இந்த நேரத்துல ஆண்டவரே, இந்த தேதியில, இந்த காலத்துல நீங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. பிரதான ஆசாரியருடைய ஊழியத்திற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறீரே, எங்களுக்காக வேண்டுதலை செய்கிறீரே. Lord, we are not alone in our prayer journey, in our faith journey. You are with us, Lord. ஆண்டவரே, நீர் தூரமாய் இருந்தாலும் ஆண்டவரே சமீபமாய் இருக்கிறீரே. எங்கள் உள்ளத்திலே இருக்கிற, எங்களுடைய எண்ணத்திலே, எங்களுடைய சிந்தையில இருக்கிறதுக்காக உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தை இந்த வாரம், மாதம், வருடம் முழுதும் எங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் தொனிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுத்து இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.